மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. சொல்லுங்க, நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. அறிக்கை செய்வோமா? முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. கைகளை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சொல்லுங்க, நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் இந்த மாலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? இந்த மாலை நேரத்தில் நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாலை நேரத்தில் அவரை நாம் நித்தமும் தேட வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உற்சாகமாய் நாம் தேவனுடைய சமூகத்தில் அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம், அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லா சூழ்நிலையிலிருந்து வேணுமானால் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். நிச்சயமாக இன்றைக்கு இந்த மாலை ஆராதனையில் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற ஒரு தேவன் அந்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை நன்றாக உற்சாகமாய் தட்டி உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், நீ நல்லவர் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. சொல்லுவோம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே. சொல்லுவோமா? என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சொல்லுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, நல்ல கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும் என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும் நீர் நல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஹalleluya ஹalleluya நல்ல கரங்களை அசைத்து விடுதலையோடு ஹalleluya 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 உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே நீர் நல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை நீர் நல்லவர் சொல்லுவோம் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஹalleluya 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 சொல்லுங்க கரங்களை அசைத்து ஹalleluya 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 அவர் நல்லவர் நாம் எந்த சூழ்நிலையில கடந்து வந்தாலும் தேவன் நம்மை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அவருடைய கிருபை நம் மத்தியிலே என்னாலும் இருக்குது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஹalleluya அல்லது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை குலைந்து போனாலும் அவருடைய கிருபை மாத்திரம் என்றைக்குமே மாறாது அவர் நம்மை நடத்துகிறவர் அவர் நம்மை என்னாலும் என்ன செய்ய மாட்டார் மறக்கவே மாட்டார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க என்னோட இணையறீங்க ஹalleluya நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி நம்ம எல்லாரும் பாட போகிறோம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நம்ம கடந்து வந்திருந்தோம்னா அவருடைய கிருபை இன்றைக்கு நம்மளை ஆளுகை செய்யும் விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஹalleluya நல்ல கரங்களை தட்டுவோமா விடுதலையோடு சந்தோஷத்தோடு பாடுவோம் தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தன்தான் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தன்தாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது முன் சென்றாரே அவர் சொல்லுங்க அவர் கிருபை என்றும் உள்ளது முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது
அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சொல்றீங்க? காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரன் பாதையில் நொழியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அறிக்கை செஞ்சு கொண்டே இருப்போமா? அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவர், நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே அப்படியே எழும்பி நின்று கொஞ்ச நேரம் வாய்களை நன்றாக திறந்து அவருடைய சமூகத்தில் நிற்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு விசேஷித்த பலனை கட்டளையிடணும். இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துக்கு வருவது தான் நமக்கு பலன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அவரை துதிப்பது, அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது தான் நமக்கு பலன். அல்லேலூயா. இந்த பிசாசு என்ன பண்ணுவான்? அவருடைய பிரசன்னத்தில் இருக்க விடாதபடிக்கு என்ன செய்வான்? அவன் நம்மளுடைய சிந்தை என்ன செய்வான்? போராடி கொண்டிருப்பான். சிந்தையில போராடுவான், இருதயத்துல போராடுவான், இப்படி அநேக காரியத்துல போராடுவான். அதை மேற்கொள்வதற்கு இந்த ஆண்டவருடைய சமூகம் நமக்கு இந்த நாளில இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே கூடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சோதனை நம் முன்பதாக வந்தாலும் அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். கூடுமே, எல்லாம் கூடுமே. அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே சொல்லுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, விசுவாசத்தோடு கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே.
சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சொல்லுவோம், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே, விசுவாசத்தோடு கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். விசுவாச அறிக்கை செய்வோமா? கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நல்ல விசுவாசத்தோடு கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உன்னாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உன்னாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா, உம் பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே எல்லாம் கூடும். அறிக்கை செய்யுங்க, எல்லா வாய்களை திறந்து. ஓ ராகாபா லாபா ஷாதாரா லாகாபா பாபா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஓ எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே விண்ணப்பிங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த மாலை நேரத்தில் நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்திருந்தாலும், ஒருவேளை ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பலன் ஆண்டவரே குறைந்து போயிருந்தாலும், இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா உம்மால எல்லாம் கூட ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தினால எங்களுக்கு ஒரு விசேஷித்த பலன். இந்த மாலை நேரத்தில் அப்படி ஒரு பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷைகளில் பேசிக்கொண்டு உம்மால எல்லாம் கூடும். ஒருவேளை ஓ மலை போன்ற பிரச்சனைகள் எங்களுக்கு முன்பதாக இருக்கலாம் ஆண்டவரே. ஓ அநேக சோதனைகள் மத்தியில் நாங்கள் கடந்து போகலாம். ஒருவேளை நாங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒருவேளை அந்த ஊழியம் செய்வதற்கு ஒருவேளை சோர்வுகள் இருக்கலாம். இன்றைக்கு விசேஷித்த பலன், விசேஷித்த பலன் ஆண்டவரே. ஓ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, சீஷர்களுக்கு நீர் கட்டளையிட்ட வார்த்தை இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஒரு விசேஷித்த பலன் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் இயேசுவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி இருக்கிறீர், வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறீர். இந்த மாலை நேரத்தில் எங்களுக்கு ஒரு பலனை கட்டளையிடும் அப்பா. எங்களுக்கு ஒரு பலன் பரத்திலிருந்து வரட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க பார்ப்போம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. எனக்கு கண்மலை நீர்தான், எங்களுடைய கோட்டை நீர்தான் ஆண்டவரே. ஓ எங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகட்டும். உம்முடைய சமூகத்திலே எங்களுக்கு ஆனந்த களிப்பு உண்டாகட்டும் அப்பா. எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே கலங்கி போயிருக்கலாம், எங்களுடைய இருதயங்கள் போராட்டத்தினால சூழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே நிச்சயமாக முடிவுண்டு, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா,
எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து. எந்தன் பலவீன ரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நீ சோர்ந்து போகாமல் பாடு. ஆராதனை உமக்கே. அவருடைய பிரசன்னத்துல கனெக்ட் ஆகுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மறைய செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மறைய செய்தீர். அவர் தூயவர், தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. நல்ல சத்தத்தோடு தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா? அந்த தேவ மகிமையை உணரும்படியா, அந்த தேவ பிரசனம் இன்றைக்கு உங்களை ஆளுகை செய்யும்படியா. ஓரா கபா லபா ஷாதாரா லா கபாபா. நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருந்து நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன், உன்னோடு கூட நித்தமும் நடத்துவேன் என்று சொன்ன தேவன். உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. சொல்லுங்க, ஆராதிங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தினவர்களாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆட்கொள்ளட்டும், அந்த உன்னத பலன் நம்மளை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நேரத்தில் ஹல்லேலூயா கர்த்தரை துதிப்போமாக. நீங்க இருக்கிற எந்த இடத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகுமா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதியுங்கள், துதியுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த உன்னத பலனை தாங்கப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்திங்க பாப்போம்.
ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களுக்கு அந்த உன்னத பலனை தாரும். ஹல்லேலூயா. அந்த கிருபையின் ஆண்டவரே ஐஸ்வரியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஆவியானவருடைய பலன் எங்களுக்கு வேணும். ஆவியானுடைய வல்லமை எங்களுக்கு வேணும். ஆண்டவரே உம்முடைய சத்துவம் எங்களுக்கு வேணும்பா. ஹல்லேலூயா. ரிபா ராதா ரபா ஹந்தா ரபா லபா ஓ ரிபா ஹந்தா ரபா லாதா ரபா லபா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிப்போமாக. இரக்கங்களின் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். மனதுருக்கத்தின் தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர், எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி முடிந்தவர்கள் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரே நன்றியோடு கூட ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்பா. எத்தனை நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. என்னிடங்கொழியாத நன்மைகள் எனக்களித்திடும் நாதனே. என்னிடங்கொழியாத நன்மைகள் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு அந்த பலனை கொடுத்ததுக்காய் நன்றி. எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்கள் குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே ஹல்லேலூயா உன்னத வல்லமையை நீர் அளிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோமாக. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நம்மளுக்கு நேராக ஓ ரிபா ஹந்தா ரபா லபா எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க யாவரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். அப்படி இருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்வோம். அறிவிப்புகளை நீங்கள் கேட்கும் பொழுது காணிக்கை சேகரிக்கிறீர்கள். நீங்கள் காணிக்கை சேகரிக்க முடிய அன்பை கேட்கிறேன். அறிவிப்புகளை போட முடியாது.
சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஆராதனை, சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் மாலை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 9:30 மணிக்கு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும் மற்றும் 11 மணி, 12:30 மணி, மாலை 4:30 மணி, 6:15 மணிக்கு ஆராதனைகள் மற்றும் காலை 11 மணிக்கு 2வது மாடியில் உள்ள பால்ஸ் ஹாலில் நடைபெறும் வாலிபர் ஆராதனை, இவைகளில் கலந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் பிரம்மாண்ட மேடை நாடகம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு நமது புதுவாழ்வு சபையில் நடைபெறும். புதுவாழ்வு குழுவில் உள்ளவர்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து அழைத்து வந்து கலந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் வருகிற செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சேத்துப்பட்டு 5வது தெரு, பிருந்தாவன் நம்பர் 12/23 நடைபெறும். வருகிற புதன்கிழமை 18ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பெருங்குடி காமராஜர் நகர் 10வது குறுக்கு தெரு, ரமணா பில்டிங் எதிரில் நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சைதாப்பேட்டை விஜிபி சாலை குடிநீர் வாரிய அலுவலகம் அருகில் தேவன் ஹோம்ஸ் நம்பர் 25 நடைபெறும். வருகிற சனிக்கிழமை 21ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சைதாப்பேட்டை ரெட்டிக்குப்பம் ரோடு அரங்கநாதன் சுரங்கப்பாதை அருகிலுள்ள அண்ணாமலை கல்யாண மண்டபத்தில் நடைபெறும். தேவ செய்தி சகோதரி கெட்சியால் மோகன் அவர்கள் கொடுப்பார்கள். பிரேயர் பார்ட்னர் ரிட்ரீட் வருகிற சனிக்கிழமை 21ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நமது புதுவாழ்வு சபையில் நடைபெறும். ஜெப பங்காளர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் 25ஆம் தேதி காலை 5 ஆராதனைகள் மட்டும் நடைபெறும். 3 நாட்கள் சிறப்பு உபவாச ஜெபம் இம்மாதம் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தினமும் காலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரை நமது புதுவாழ்வு சபையில் நடைபெறும். சபையார் கலந்து கொள்ளுங்கள். புது வருட ஆராதனை இம்மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு நமது புதுவாழ்வு கொண்டாட்ட மையத்தில் நடைபெறும். புதுவாழ்வு குழுக்களில் ஒவ்வொரு மாதமும் 3வது வாரத்தில் குழுவுக்காக, ஏரியாவுக்காக மற்றும் சபைக்காக ஜெபியுங்கள். நமது சபையின் 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ் மற்றும் ஆங்கில மாதாந்திர கேலண்டர் மற்றும் டெஸ்க்டாப் கேலண்டர் புத்தக சாலை மற்றும் முன்புறம் உள்ள கவுண்டர்களில் தயாராக உள்ளது. தபால் வழியாக பெற விரும்புகிறவர்கள் store.nlg.in என்ற இணையதளம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். சபையார் வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றவர்களுக்கும் அன்பளிப்பாக வாங்கி கொடுங்கள். நமது புத்தக சாலையில் இந்த மாதம் முழுவதும் அனைத்து பொருட்களும் டிஸ்கவுண்ட் விலையில் கிடைக்கும். சபையார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது சபையின் இங்கிலீஷ் மந்த்லி காலண்டர் புத்தக சாலை மற்றும் முன்புறம் உள்ள கவுண்டர்களில் விற்பனைக்கு உள்ளது. நமது சபையில் 24 மணி நேரமும் ஜெபம் நடைபெற்று வருகிறது. சபையார் மாதத்தில் 2 மணி நேரமாவது வந்து ஜெபத்தில் கலந்து கொள்ள அர்ப்பணியுங்கள். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த nlg.in/giving அல்லது ரேசர் பே மூலமாகவும் 9884097774 என்ற ஜிபே எண்ணிற்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ முக்கியமான நேரத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆசையா இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நமக்கு நேராக வரும் என்று சொன்னால் அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையில நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நம்ம மத்தியில் நமது சபையின் மூலமாக கீழ்கட்டளை, மடிப்பாக்கம் இந்த பகுதியில் ஏரியா போதகராக இருந்து ஊழியம் செய்கிறதான அருமையான பாஸ்டர் பிரகாஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. மிகுந்த ஆயத்தத்தோடு கூட வந்திருக்கிறாங்க. அவங்க வரும்போது யாவரும் கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்போமாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை ஆராதனையில் நீங்கள் பிரயாசப்பட்டு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் இந்த சனிக்கிழமை இந்த ஆராதனை நமக்கு நடக்கும். அதில் தெரியாதவர்களுக்கு, வேலைக்கு செல்லுகிறவர்களுக்கு இது குறித்தான காரியங்களை நீங்கள் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள்.
தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எடுத்து வாசிப்போம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் ஆராய்ந்து நாம் பார்த்து இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தின் முழுவதும் ஊழியத்திலே இருக்கிற வல்லமையை குறித்து, ஊழியத்தின் மூலமாய் வருகிற வல்லமையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். சொல்லுங்க, என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சொல்லுங்க. ஒவ்வொருடைய குடும்பங்களிலிருந்து, ஒருவேளை உங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் இந்த குடும்பத்திலே கர்த்தர் உங்களை விசேஷமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்க. அப்படி சொல்லுகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னை என் குடும்பத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்காக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்? நம்மளுடைய வேத புத்தகத்தில் நம்மளுடைய வேத புத்தகத்தில் நம்ம வாசித்தோமானால் நம்மளுடைய எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் அழைத்து அவர்களை தெரிந்து கொண்டு, சீஷர்களை தெரிந்து கொண்டு தம்முடைய ஊழியத்திலே தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளாமல் ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டபடியினால தான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 2:9 வாசிக்கும் போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். அதுல 10ஆம் வசனம் ஆரம்பத்தை வாசிக்கும் போது 10 போடுங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனிடத்துல தேவன் நமக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மளை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, நம்மளை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் எந்த இடத்துல இருந்து நாம் தெரிந்து கொண்டோம் என்பதையும் இப்பொழுது நாம் வாசித்தோம். அந்தகார இருளிலிருந்து ஆண்டவர் ஆச்சரியமான ஒரு ஒளிக்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதற்காக அழைத்து வந்தார் என்றால், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைத்து வந்திருக்கிறார். முன்னே நீங்கள் தேவ ஜனமா இல்லை, இப்பொழுது நீங்கள் தேவ ஜனமா இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமா ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நாம் முன்னே தேவ ஜனமா இல்லை, முன்னே நீங்க இரக்கம் பெறல, இப்போ தேவனிடத்துல இரக்கம் பெற்றிருக்கிறீங்க, தேவனிடத்துல ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க, தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றிருக்கிறீங்க. தேவனுடைய சமாதானத்தை பெற்றது மாத்திரமல்ல, அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய ஜனங்களுக்கு மாத்திரம்தான், அவர் தெரிந்து கொண்ட ஒரு நபருக்கு மாத்திரம்தான் தேவன், அவர் மூலமாய் தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அந்த தனி மனிதனுடைய வாழ்வில் இருந்து தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை நீங்க ஒரு இடத்துல நீங்க இருப்பீர்களானால் உங்கள் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்காகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தில் யாத்திராம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 4ஆம் அதிகாரத்தில் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும்
மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் வாசிக்கும் போது எகிப்திலிருந்து தேவ ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக தேவன் மோசேயை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை அழைத்து அவனை பலப்படுத்தி அவன் சொல்லுகிறான், எனக்கு அந்த திறமை இல்லை, எனக்கு அந்த பேச்சு திறமை இல்லை, நான் போய் அவனோடு போராட முடியாது, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, எனக்கு பேசவே தெரியாது. இன்றைக்கு கூட நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம், எனக்கு பேச தெரியாது. எங்கள் சொந்தங்கிட்டெல்லாம் போயிட்டு நான் போய் ஆண்டவரை பற்றி என்னால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாதுன்னு ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். சொல்கிறீங்களா? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாயோடு இருந்து பேச வேண்டியது இன்னது என்பதை நான் பேசுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்தார் என்றால் அவருடைய நாவிலே கர்த்தருடைய அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மோசேயை கர்த்தர் அழைத்தார். அழைத்தது மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து கர்த்தர் அந்த பார்வோனுடைய கைகளில் இருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக தேவன் மோசேயை பயன்படுத்துகிறார். மோசேயை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் இருந்தால் தேவன் அவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்களை கூட கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கும் போது அவன் பயந்து போயிருக்கும் போது ஆண்டவர் அவனை பலப்படுத்தி அவன் சொல்றாரு, இந்த யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லும் போது 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மோசேயோடு கர்த்தர் கூட இருந்தார். அங்கே எகிப்தில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு பேச வேண்டிய எல்லா காரியத்துக்கு வேண்டிய ஞானத்தை அந்த மோசேக்கு கர்த்தர் கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுடைய கையிலே ஒரு கோலை கொடுக்கிறார். வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல் என்றால், ஒரு கோல் என்றால் அதை தரையிலே போடு. அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. வாசிங்க. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் கொடுத்து மோசேயை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய கரத்துல கூட கர்த்தர் ஒரு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, நான் போய் பிசாசுகளை விரட்ட முடியும், நான் போய் இந்த காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லனா, கர்த்தர் மோசேக்கு சொல்றாரு, உன் கையில கொடுத்திருக்கிறது என்ன? கர்த்தர் உங்கள் தலைகள் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் என்ன? இந்த நாளில கூட கர்த்தர் எப்பேற்பட்ட பார்வோனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எகிப்தா இருந்தாலும் சரி, கர்த்தர் விடுதலையாக்க கர்த்தராலே கூடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஜனத்துக்கு விடுதலைக்காக இந்த மோசேயை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அநேக காரியங்களை அந்த மோசையோடு பேசி பேசி பேசி, நான் உன்னோடு இருப்பேன், குருடனுக்கு பார்வை கொடுத்தது யாரு, எல்லா அற்புதங்களை செய்தது யாரு, அவனை உண்டாக்கினது யாரு, வாயை உண்டாக்கினது யாரு, எல்லாம் சொல்லி அவனை பலப்படுத்தி அந்த பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார். தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாய், அவனுடைய ஊழியத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாய் அந்த பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் தேவன் மோசேயை கொண்டு போய் நிறுத்தி கர்த்தர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து கர்த்தர் அந்த ஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே கூட, நம்முடைய வட்டாரங்களிலே கூட நீங்களும் நானும் கர்த்தர் ஒரு மோசேயாக்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றும் சரி, எப்பேற்பட்ட பிசாசுகள், எப்பேற்பட்ட போராட்டங்கள் நிறைந்த, வியாதி நிறைந்த ஜனங்களை பார்க்கும் போது பிசாசு ஜனங்களை கட்டி வைத்திருப்பான், ஆராதிக்க விடவே மாட்டான்.
இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது அந்த இடத்துல 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு என்று மோசே நீ அவர்களை விடமாட்டே என்று இன்னும் நிறுத்தி வைக்காதகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவங்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடுகளின் மேலும் இருக்கும், மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். அல்லேலூயா. இப்படி பார்வோனோடு போயிட்டு பார்வோன் அந்த ஜனங்களை விட மாட்டான். போய் ஜனங்களை ஆராதிக்க கர்த்தரை என்ன பண்ண மாட்டான், விடவே மாட்டான். இன்னைக்கு கூட இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா ஜனங்கள் இந்த நாளிலே ஆராதனைக்கு வர பிசாசு விடவே மாட்டான். பாருங்க, நல்ல இந்த கோவிட் டைமில் நமக்கு ஆன்லைனில் பார்த்து இன்றைக்கி ஆலயத்தில் வரணுன்னா பந்தி கொடுக்குற அன்னைக்கு முதல் வாரம் பார்த்தா சபை நிரம்பி வழியுது. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் குறையுது. அதுக்கப்புறம் 3ஆவது வாரம் கொஞ்சம் குறையுது. 4ஆவது வாரம் ஒரு சிலரை நீ தேடியும் காண மாட்டான்னு சொல்லி காணவே முடியுதில்லை. ஆனால் பார்வோன் அவர்களை ஆராதிக்க அவர்களை என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். இன்றைக்கு எந்த பார்வோன் விட மாட்டானோ அந்த பார்வோனை அழிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜனங்கள் சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு ஆராதனைக்கு வரமாட்டேன், எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல, எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, இந்த வியாதி அந்த வியாதி, இதெல்லாம் சாக்கு போக்கே சொல்றதெல்லாம் பார்வோனின் ஆவி, தடை செய்கிற ஆவிகள். இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தா நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் போங்க, என் ஒய்ஃப் வருவாங்க, என் பிள்ளைகளெல்லாம் சர்ச்சைக்கு வருவாங்க பாஸ்டர் அப்படின்வாங்க, என் ஒய்ஃப் தவறாமல் வருவாங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. நீ என்ன பாச்சு உனக்கு அப்படின்னா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு. பார்வோன் ஆராதிக்க விட மாட்டான். இன்னைக்கு நிறைய ஜனங்களை பார்த்தா பார்வோன் ஆராதிக்க விட மாட்டான். ஆனால் மோசேக்கில் நமக்கு எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக தான் இந்த ஆராதனைக்கு வர முடியாதபடி நம்முடைய பட்டணத்தில் கட்டப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ 1000 ஜனங்கள், லட்ச ஜனங்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பார்வோனால கட்டப்பட்ட ஜனங்களை இந்த ஆராதனைக்கு கொண்டு வரதான் உங்களையும் என்னையும் தேவ வல்லமை வெளிப்படும்படியாதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட குடும்பங்கள் எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் பார்வோனின் ஆவிகள் கட்டி சிறைப்பிடிக்க வைத்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? ஜனங்களை ஆராதிக்கும்படியாக, சபைக்கு அழைத்து வரும்படியாய் தேவன் நமக்கு ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு தான் மோசே கையில் ஒரு கோலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நான் உன் வாயோடு இருந்து, நான் உன்னோடு இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் பேச போகிறேன். அல்லேலூயா. பேச வேண்டியது என்னதுன்னு தெரியலங்க, ஆனால் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. எந்த ஆத்துமாக்களை குறித்து நீங்க போய் பேசினாலும் கர்த்தர் உடனே அந்த பதிலை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேயை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி செங்கடல் வந்து நிற்குது. ஆனாலும் பயப்படல. கர்த்தர் மோசேயை பயன்படுத்தி தம்முடைய வல்லமையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பெரிய சங்கடல், எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இப்போ மோசே நம்மளெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எகிப்துலேருந்து என்ன எங்கே கூட்டு வந்திருக்காரு, பீச்சுக்கு கூட்டு வந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக நல்ல குளிர்ந்த காற்றெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்க. இப்போ பின்னாடி பார்வோன் அப்படியே விரட்டிக்கிட்டே வரதை பார்த்தா இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துருச்சு. ஆனால் கர்த்தருடைய பார்வோன் கைகளுக்கு அவங்கள கொடுக்கலை. கர்த்தர் விலக்கி காத்தார். தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பார்வோன் உங்களை விரட்டுறானா, விரட்டினாலும் உங்க மேல கையை வைக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு பாதை உண்டு. ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு பாதை உண்டு. நமக்கு அந்த செங்கடலிலே கர்த்தர் பாதையை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் போக பண்ணினார். ஆனால் பார்வோனின் சேனைகளை கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சபையில சத்தமா சொல்லுங்க. செங்கடல்ல என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களா?
கத்தர் அந்த பார்வோன் சேனையை கத்தர் அழித்து போடுவார். அல்லேலூயா. 136 சங்கீதத்தில் வாசிக்கும் போது அந்த 136 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அழகா எழுதும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் கத்தர் அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய கரம் வல்லமையை வெளிப்படுத்தும். நீங்கள் ஊழியத்தில் நிற்கும் போது, நீங்கள் சின்ன சின்ன காரியங்களை கத்தருக்காக செய்யும் போதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம், நான் தனியாய் போகிறேனே. இல்லை, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல அந்த செங்கடலை பிளந்தது மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் கொடுத்தார், அக்னி ஸ்தம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். கூடவே கர்த்தர் ஜனங்களை அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தி வரார். வனாந்திரத்தில் மன்னாவை கர்த்தர் கொடுத்தார், கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், தண்ணீருக்கு கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார், போஷித்தார். எல்லா அற்புதத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். தம்முடைய ஜனத்துக்காக இன்றும் கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பார்வோன் உங்களை தடை செய்தால் நினைக்காதீங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. இயேசுவின் நாமத்தினால மேற்கொள்ள கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. மோசேயை பார்த்து சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னோடு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கும் போது பலத்த காரியங்கள் உங்கள் நடுவிலே கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. பலத்த காரியங்கள், நீங்க கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. மோசேயுடைய ஊழியத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள்லாம் அப்படியே பிரமிக்க வைக்கிறது. இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் நடக்குமா? ஒரு வனாந்தரத்தில் இப்படி ஒரு காடைகள் வருமா, இப்படி ஒரு மன்னாவை கொடுப்பாங்களா? கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவள் நடந்து வந்த பிரயாணத்துல எல்லாம் கர்த்தர் கூட இருந்து அற்புதம் செய்த தேவன் இன்றும் நம்முடைய குடும்பங்களிலும் கர்த்தர் அற்புதம் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா ராஜாக்களை பார்வோனின் அவனுடைய சேவனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியமாயிருந்தாலோ, அவனுடைய பலத்த கையினாலோ, ஓங்கிய புயத்தினாலோ அதை செய்தவரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மோசேயோடு இருந்த கர்த்தர் நல்லவர். அவருடைய ஊழியத்திலே கர்த்தருடைய வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. யோசுவா புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது எடுத்து வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் யோசுவாவை, மோசே மரித்த பின்பாக யோசுவாவை கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று கர்த்தர் அழைக்கிறார். அவனை அழைத்து அவனோடு பேசுகிறார். பேசும்போது 5ஆம் வசனம் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசுவாவை தெரிந்து கொண்ட ஆண்டவர், அவனை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எப்படி மோசேயை ஆண்டவர் அந்த ஊழியத்தில் நிற்க வைக்கும் போது எப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவர் பலப்படுத்தினாரோ, அவனை விசுவாசத்திலே அவனை வல்லவன் ஆக்கினாரோ, அப்படியே யோசுவாவை கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதப்பா, நீ உயிரோடு இருக்கிற நாள் வரையும் நீ ஒருவனும் உன்னை என்ன பண்ண போதில்லை, உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர்கிட்ட நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆளா இருந்தா உங்களோடு ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. எந்த பிசாசுகளோ, எந்த மந்திரங்களோ, எந்த பிலிசூனிகளோ உங்களுக்கு விரோதமாய் நீங்க உயிரோடு இருக்கிற நாள் வரையும் எந்த சக்திகளும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஆமேன் சொல்லுகிற நல்ல சத்தம் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவாவை அழைத்த தேவன் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் தெரியுமா? இம்மானுவேலர். அல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருக்கிறவர். தேவன் நம்மோடு கூட இருக்கிற. சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிறவர். அவர் என்னோடு கூட இருக்கிறவர். என் ஊழியத்தில் என்னோடு கூட இருக்கிறவர். என் குடும்பத்தில் என்னோடு இருக்கிறவர். என் பிள்ளைகளோடு இருக்கிறவர். என்னோடு இருக்கிறவர். நான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை கைவிடவே
மாட்டேன். 9ஆம் வசனத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நீங்க அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராய் இருப்பீர்களானா, தேவன் எங்கெல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு போறாரோ அந்த இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க கலங்க தேவையில்லை, நீங்க பயந்து போய் ஏதோ செய்ய வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மோசேக்கு சொன்னது மாத்திரமல்ல, யோசுவாவையும் சொன்னது ஒரு காரியம் என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. இன்றும் நம்முடைய ஊழியத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் நம்மோடு தேவன் இருந்தால் அந்த ஊழியத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அவனை அழைத்து அவனை அந்த 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 ஊழியத்தில் அவனை கர்த்தர் கொண்டு வரும்போது, யோர்தானை கடந்து வரும்போது, அந்த எரிகோவின் கோட்டைகள் வரும்போது, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. போதும். ஆமென். அல்லேலூயா. அப்போ யோசுவாவோடு ஆண்டவர் இருந்ததுனால அவனை மறுபடியும் சொல்லுகிறார், நான் உன் கையில் என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். இதெல்லாம் உன்கிட்ட என்ன பண்ணிட்டேன்? ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில் என்ன பண்ணிட்டேன்? ஒப்பு கொடுத்துட்டேன். நம்மளுக்குள்ள சில வேளையில் அடைக்கப்பட்டது போல இருக்கும். ஒருவேளை இந்த ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வட்டாரத்தில் ஊழிய செய்கிற பராமரிப்புக்குழு தலைவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எந்த விதமான ஊழியத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய ஊழியத்தில் ஒரு தடைகள் வரலாம். தேவனுடைய வல்லமை வெளிப்பட முடியாதபடி ஒரு தடைகள் வெளிப்படலாம். ஆனால் தடைகளை உடைக்கிறவர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த யோசுவாவோடு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இருப்பேனா இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அதனால பாருங்க, பெரிய அற்புதம் பாருங்க. ஒண்ணுமே சொல்லல, ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தது. நீ 6 நாள் சுத்தி வா, 7வது நாள் என்ன பண்ணு, அது போய் என்ன பண்ண, ஆர்ப்பரிங்க, அந்த அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டுரும். அல்லேலூயா. நம்ம போய் எதுவுமே போய் என்ன பண்ண வேண்டாம், ஈட்டி எடுத்தோ மற்ற ஆயுதங்களை எடுத்தோ சண்டை போட வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நமக்காக, கர்த்தர் எனக்காக. நல்ல சத்தமா வாயில திறந்து சொல்லுங்க. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த யோசுவாக்கு இந்த எரிகோ கோட்டை தடையாக அடைக்கப்பட்டு இருந்தாலோ, ஆனால் அந்த தடைகளை கர்த்தர் உடைக்கும்படியாய் கர்த்தருடைய வல்லமை அங்க வெளிப்படுகிறது அந்த ஊழியத்திலே. ஆமென். அல்லேலூயா. இன்றும் உங்களுடைய குடும்பத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால், ஊழியத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமென்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொன்னதை அப்படியே கேட்டு அந்த இடத்துல சொல்லுகிறான். இந்த இடத்துல சொல்லும்போது அந்த 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் வாசிங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். வனாந்தரமும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக்கொண்டு 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த எரிகோ கோட்டை பெரிய கோட்டை, அது பெரிய மதில் அது. ஆனால் கர்த்தர் ஒரு சிம்பிளாக கர்த்தர் மாட்டிட்டார். ஆமென். அல்லேலூயா. எப்படி அலங்கம் இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அவங்க சொன்னபடி என்ன பண்ணிட்டாங்க, 7 நாளும் என்ன பண்ணாங்க, அலங்கத்தை சுற்றி வந்தாங்க. அமைதியாக சுற்றி வந்தாங்க.
7வது நாள் அர்ப்பணிச்சாங்க. கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்தார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை, தேவன் தம்முடைய வல்லமையை அந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இவங்க கொண்டு போய் கடப்பாரை கொண்டு போய் எடுக்கல, ஜேசிபியை கொண்டு போய் நிறுத்தல, ஏதும் செய்யல. அவங்க செய்த காரியம் அந்த 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆர்ப்பரித்தார்கள், துதித்தார்கள், ஜெபித்தார்கள். தேவன் எல்லா மதிலும் அலங்கம் என்னப்பட்டதான், இடிக்கப்பட்டு போனது. அல்லேலூயா. அந்த பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழுந்தது. கர்த்தர் தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்று உங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு தடைகள் இருக்கிறதா? ஏதோ ஒரு பிரச்சனையில போராட்டத்தில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் கர்த்தரை நல்லா துதியுங்கள், கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். அவர் நல்லவர், அவர் பெரியவர். எப்பேற்பட்ட அலங்கமா இருந்தாலும் அது அப்படியே இடிந்து விழும். எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் அப்படியே இழுந்து விழும். சத்துரு எழும்பி வருவான், வெள்ளம் போல வருவான். ஆனா நம்ம கூட இருக்கிற ஆவியானவர், நம்மளோடு இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னோடு இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க பாப்போம். சபையார் நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. என்னோடு இருக்கிறவர் பெரியவர். சத்தமாய் போதாது, சத்தமா சொல்லுங்க. பெரியவர். யோசுவாவோடு இருக்கிற தேவன் பெரியவர். எப்பேற்பட்ட எரிகோ மதிலாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அலங்கமாயிருந்தாலும் சரி, அது இடிந்து விழும்படியாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய தேவ ஜனமே, தேவ சபையே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, நேரலையில கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அது இடிந்து விழும்படியாய் கர்த்தருடைய வல்லமை இந்த மாலை வேளையில வெளிப்படுவதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் விழுந்து போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. யோசுவாக்கு ஆண்டவர் சொன்னது ஒரே ஒரு காரியம், நீ திடமனதாயிரு, நீ பலங்கொண்டு இரு, நீ தைரியமாயிரு. போராட்டம் வருமா? வரும். பிரச்சனைகள் வருமா? வரும். தடைகள் வருமா? வரும். அந்த தடைகளை உடைக்க தான் நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படதான் தேவ மனிதர்களோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு, தேவனுடைய ஊழியக்காரர்களோடு கர்த்தர் இருந்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் பெரியவராய் கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய ராஜா தான். இன்றைக்கும் சுவிசேஷத்துக்கு எத்தனை தடைகள் வருது, எத்தனை தடைகள் போடுறாங்க. ஒரு தடையும் சுவிசேஷத்தை அடக்கி வைக்க முடியாது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். ஆமென் நான் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய வல்லமையை யாரும் அடக்கி வைக்க முடியாது. கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பாரானால் அந்த மனிதன் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், ஒருவேளை வீடுகளில் இருக்கலாம், ஒருவேளை ஒரு சின்ன ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் உங்க ஊழியத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன ஜெபம்தான். அந்த ஜெபத்துல கர்த்தர் பெரிய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 2 நாளாய் நாங்கள் ஒரு குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டு இருந்தோம். இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. கடந்த நாட்கள் இந்த ஓய்கோஸ் கூட்டத்தில் அவங்க பேரை எழுதி வைத்து ஜெபித்துட்டே இருந்தோம். ஒரு இஸ்லாமிய சகோதரர், எனக்கு நல்ல ஒரு நண்பர், அவருடைய பேரை எழுதி வைத்து ஜெபித்துட்டே இருந்தேன். எப்படியாவது அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனால் சட்டம் வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஆனால் கடந்த நாட்களில் அவனோட தொலைபேசி மூலமாக பேசிட்டு இருந்தேன். இப்படி எங்கள் சபையில் சர்ச்சில் உங்களுக்காக ஒரு விசேஷ ஜெபத்தை வச்சுருக்குறோம், நீ தான் இப்படிலாம் இருக்கையே, வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு அது போனாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேசும்போது, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளும் போது அவனுக்கு மிகுந்த ஒரு சமாதானத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இஸ்லாமிய மார்க்கத்திலேருந்து ஒரு முஸ்லீம், கடுமையான வைராக்கியம் உள்ளவர். ஆனால் அவனை சந்தித்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அதிகமாக சொல்லலை,
நான் அவனுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த சகோதரனை எப்படியாவது நீங்கள் ரட்சிக்கணும் ஆண்டவரே, அவருடைய கண்கள் எப்படியாவது திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நம்முடைய ஜெபம் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட எரிக கோட்டைகளாக இருந்தாலும் சரி, உள்ளேயே போக முடியாது. அந்த அதிகாரத்தை வாசிக்க முடியாது. ஒருவனும் உள்ளே போகவும் முடியாது, ஒருவனும் உள்ளே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. சுவிசேஷமே உள்ளே போக முடியாத இடம். ஆனால் அந்த இடத்துல கத்தர் அந்த அலங்கத்தை கத்தர் இடிப்பார். அந்த அலங்கத்தை கத்தர் இடிப்பார். அந்த தடைகளை கத்தர் உடைப்பார். கத்தர் தம்முடைய வல்லமை கத்தர் வெளிப்படுத்துவார். அதற்கு தான் அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிடத்தில் கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்? எதற்காக தெரிந்தெடுத்தார்? தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாய், தேவன் தம்முடைய அபிஷேகத்தை உங்கள் மேல வைத்து இந்த நாளிலே சிறைப்பட்ட ஜனங்களை அந்த சிறையிருப்பில் இருந்து விடுதலை ஆக்கும்படியாக தான் மோசை அழைத்தார், யோசுவாவை அழைத்தார். இன்று நம்மளையும் கத்தர் அழைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்று நம்மோடு கூட கத்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவாவை கத்தர் அழைத்த தேவன், அவனோடு இருந்து கத்தர் பெரிய காரியங்களை செய்தது மாத்திரமல்ல, இன்று நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 2:11 வாசிப்போம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் கானா ஊரில் ஒரு கல்யாணத்தை செய்தார். இயேசு கிறிஸ்து தேவன் தம்முடைய வல்லமையை அந்த ஊழியத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு அற்புத செயலை நாம் பார்க்க முடியும். ஒரு பெரிய ஒரு மகிமையை நாம் பார்க்க முடியும். எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த காரியம், அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் குறைப்பட்டது. அந்த பகுதி கடந்து வரும்போது, இயேசு கிட்ட வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். ஆமென், அல்லேலூயா, காத்திருங்க. ஆனால் இந்த 11 வாசிக்கும் போது, இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள ஊரிலே செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி அவருடைய சீஷர்கள் விசுவாசம் வைத்தார்கள். பெரிய ஒரு அற்புதம், ஒரு குறைவு. இன்றைக்கு ஆண்டவர் அழைத்தார், ரட்சித்தார், அபிஷேகித்தார். நல்ல ஊழியத்தில் கத்தர் வரங்களையும் வல்லமைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் குறைவு. இந்த கானா ஊர் கல்யாணத்தில் எப்படி குறைப்பட்டதோ, இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ளே, அநேக ஊழியத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில கூட என்னால முடியாது. ஆண்டவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த தான் கத்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த சம்பவத்தில் வாசிக்கும் போது அந்த கற்சாடிகள் வெறுமையா இருந்தது. நிரப்பப்படும் போதுதான் மகிமை வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீ ஒரு வெறுமையான பாத்திரமா இருந்தால் மகிமை வெளிப்படாது. நீ நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரமா இருப்பையானால் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் இல்லை. கச்சாடிகள் காலியாவே இருக்கிறது. அற்புதம் நடக்காது, வல்லமையும் வெளிப்படாது. உன் குடும்பத்தில், உன்னுடைய ஊழியத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் கற்சாடிகள் தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நீ நிரப்பப்படும் போதுதான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை அங்க வெளிப்பட்ட காரணம் என்ன? கற்சாடிகள் நிரப்பப்பட்டன. தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்ததினாலே அந்த கற்சாடிகள் நிரப்பப்பட்ட கற்சாடிகளாய் இருந்தது. தேவன் தம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அநேகர் விசுவாசித்தார்கள், தேவ மகிமையை பார்த்தார்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கும் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாரானால் தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக தான் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் பாத்திரத்தை நிரப்ப ஒப்புக்கொடு. உங்களுடைய பாத்திரம் நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்கட்டும். காலியான கற்சாடிகள் தேவையில்லை. நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்கும்போது தேவ வல்லமை வெளிப்படும், தேவ மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வைத்திருக்கிற ஒரே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை,
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொன்ன தேவன், அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே அவனவனுக்கு தகுந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். பகிர்ந்து கொடுக்கிறார். வாசிப்போம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை போடுங்க. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவின் தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன, எதற்காக கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது? ஊழியத்துக்காக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா? கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி அவனவனுக்கு கர்த்தர் கிருபையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த ஊழியத்தை குறித்தான காரியத்தை இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ளும் போது தேவ தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. மிகுந்த தாழ்மையோடு சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவரை தாங்கி இந்த ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் அதுதான். நாம் செய்கிற ஊழியங்கள் தேவ வல்லமை மகிமை வெளிப்படுத்த வேண்டுமானால் அன்பின் ஊழியங்கள், ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கீழே நாம் வாசிக்கும் போது 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்த ஊழியத்திற்காகவும் கிறிஸ்துவின் சபையானது பக்தி விருத்தி அடையவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷத்திற்காகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்காக எதற்காக ஏற்படுத்துகிறார் என்றால், ஏதோ நீங்க ஊழியம் செய்யணும் அப்படின்னு இல்லை. தேவன் தம்முடைய வல்லமையை உங்கள் கரங்கள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் தேவன் அளித்த ஈவின்படி கிருபையின்படி தேவன் அவனவனுக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்திலே கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்துவார். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரம் ஆண்டவர் நமக்கு பிரதானமாக கொடுத்திருக்கிற ஊழியம் என்னவென்றால் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்புக்கு தீர்க்கப்படுவான். ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? இந்த கடைசியில நமக்கு இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை, இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க எப்படி பார்க்குறீங்க தெரியாது, சுவிசேஷத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் ஒரு மனிதனை மாற்றக்கூடியது. ஆமென். அல்லேலூயா. தேவ வல்லமை ஊழியத்தில் வெளிப்படும் போது இந்த சுவிசேஷத்தை நீங்கள் தனிநபருக்கு நீங்கள் பகிர்ந்து அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் போது இந்த சுவிசேஷத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சபையில் நீங்க சொல்ல முடியும், சுவிசேஷத்தை சொன்னதுனால இத்தனை குடும்பங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க, இத்தனை குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குது, இத்தனை குடும்பம் பிசாசு கட்டுகள் இருந்து விடுதலை ஆக்கிறாங்க, வியாதியிலிருந்து விடுதலை ஆயிருக்கிறாங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நேரலையில பார்த்துருக்கிற நீங்க கூட எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லியிருப்பீங்க? சுவிசேஷத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. நீங்க செய்யற தனிநபர் ஒருவரை சந்தித்து நீங்கள் 2 பேரை பற்றி சொல்லும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசிக்கிறவர்களாய் நடக்கும் அடையாளங்கள் என்ன, வல்லமைகள் என்ன, அந்த இடத்துல சொல்லும் போது, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள்,
நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றையும் குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிசர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சபையில நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவன் நம்முடைய கரங்கள் மூலமாய், நம்முடைய வார்த்தைகள் மூலமாய் தேவன் தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மோசேயை கொண்டு தேவ ஜனங்களை ஆராதிக்க அந்த விடுதலை பெற்று பார்வோனுடைய கைகளிலிருந்து விடுதலையாக்கி ஜனங்களை கொண்டு போய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் அழைத்து வர மோசேயை கர்த்தர் பயன்படுத்தினார். யோசுவாவை கர்த்தர் பயன்படுத்தினார். தடைகள் வந்தது, மதில்கள் வந்து நின்றது. அதன் நடுவிலும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய வாழ்விலே குறைகள் வரும்போது, கானாவூர் கல்யாணத்தில் எப்படி மகிமை வெளிப்பட்டதோ, நம்முடைய வாழ்விலும் மகிமை வெளிப்பட பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த சுவிசேஷத்தின் வல்லமையை வெளிப்படுத்த கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழைத்த ஒரே ஒரு நோக்கம், அவருடைய சித்தம் இந்த பூமியில இருக்கிற நாள் வரையும் அவருடைய வார்த்தையை மனதார பேசிக்கிட்டே இருக்கணும். சங்கீதக்காரன் 15ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, சத்தியத்தை மனதார நாம் பேச வேண்டுமா? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை, நல்ல சுவிசேஷத்தை, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும், அப்பொழுதுதான் கர்த்தருடைய வருகை வரும். ஒருவரும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனுக்காக பரிதாபம் கொள்ளுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பரிதபிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பெருமையான கற்ஜாடிதான் நிரப்பப்படும் போது தேவ மகிமை வெளிப்பட்டது. ஒரு சாதாரண விசுவாசிதான் நீங்க கைகளை வைத்து ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி எழுந்து நின்று ஜெபத்துக்காக நாம் ஆயத்தப்படுவோமாக. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு மோசேயை அழைத்த தேவ, ஒரு யோசுவாவை அழைத்த தேவ, ஒரு நெகேமியாவை அழைத்த தேவ, ஒரு எஸ்தரை அழைத்த தேவ, வேத புஸ்தகத்தில் அழைத்த ஒவ்வொரு தனிநபரையும் கர்த்தர் அழைத்து பயன்படுத்துவார் ஆண்டார். இன்று சபையே, தேவ ஜனமே, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் தேவன் உங்களையும் பயன்படுத்துவா. உங்களைய தேவன் பயன்படுத்துவா. உங்கள் மூலமாய் தேவன் மகிமை வெளிப்படுவதாக. எல்லா வலது கரத்தை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, ஆண்டவரே, வெறுமையான பாத்திரமா நான் இருந்திடக்கூடாதப்பா. உங்க மகிமை வெளிப்படுகிற ஒரு பாத்திரமா, உங்க மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமா, அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா என்னையும் நிரப்புங்கன்னு சொல்லுகிறவர்கள் நல்ல வலது கரத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளில் பேசி, ஓ ராகபாலா ஷபரா கபரா கதரபா ரிபனா துரபா கபரா தரபலபா. மோசேவுடைய கரங்கள் மூலமாய் கர்த்தர் அற்புதம் செய்தார். யோசுவாவை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இன்றும் உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்கள் மூலமா உங்கள் வட்டாரங்களிலே, உங்கள் பராமரிப்பு குழுக்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. நீங்கள் வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை கர்த்தர் வெளிப்படுவா. பிசாசுகளை துரத்தும் போது அந்த எல்லைகளை விட்டு பிசாசுகள் ஓடும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசையோடு இருந்தவர் யோசுவாவோடு இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு வரும்போது ஊழிய செய்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு தேவன் தம்முடைய வெளிப்படுத்தும்படியா, வல்லமையை வெளிப்படுத்தும்படியா, உலகத்தின் முடிவு பரியந்தோ சகல நாட்களும் சகல நாட்களும் சகல நாட்களும் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளோடு நிற்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய பாத்திரமா இருக்கட்டப்பா.
வெறும் கச்சாடியா இருக்கக்கூடாது ஆண்டவரே. நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரமாய், தேவ மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் அநேகரை ஆண்டவரே அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வருகிற உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய், சுவிசேஷத்தை சொல்லும்படியாய், இந்த பிரதான கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றும்படியாய் தேவ வல்லமை வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம். துதி சோத்திரங்களை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி தேவை உள்ள மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் யாராவது தேவையோடு இருப்பீர்களானால், ஏதோ ஒரு பலவீனத்தோடு வந்திருப்பீர்களானால், கர்த்தருடைய வல்லமை இந்த வேலையில இந்த மாலை வேலையிலே வெளிப்படுவதாக. ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை இன்று தொடுவீராக. உம்முடைய வல்லமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் சமாதானம் என்றும் என்றும் சகல நாட்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.